தனுஷ் இயக்கி நடிச்சிருந்த ராயன் படம் நேத்து தியேட்டர்கள்ல வெளியாகிருக்கு. இந்த படத்துல தனுஷோடு சேர்ந்து சந்தீப் கிஷான், துஷாரா விஜயன், பிரகாஷ்ராஜ், எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. கேங்ஸ்டர் கதைக்களத்துல வெளியான இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. தனுஷோட 50வது படமா உருவாகியுள்ள இந்த படத்தை சன் பிக்சர் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. ஏ.ஆர். ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. நேத்து சென்னையில வெளியான இந்த படம் பெரும்பாலான தியேட்டர்கள்ல ஹவுஸ்ஃபுல்லாவே ஓடி இருக்கு. தனுஷோட முந்தைய படங்களான கேப்டன் மில்லர், கர்ணன், வாத்தி ஆகிய படங்களை ஒப்பிடும்போது ராயன் படத்துக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கிடைச்சிருக்கு. முன்னதா தனுஷ் நடிப்புல வெளியான வடசென்னை, அசுரன் உள்ளிட்ட படங்கள் ராயன் படத்தோட சாயல்ல இருந்தாலும் அழுத்தமான கதைக்களத்துல வெளியாகி பலரோட பாராட்டுகளையும் பெற்று வருது. யாரும் எதிர்பார்க்காத அளவுல அதிரடி காட்சிகள் நிறைஞ்ச படமா அமைஞ்சிருக்கு இந்த படம். இந்த படம் வெளியான முதல் நாள்ல மட்டும் இந்திய அளவுல 15 கோடியும், வெளிநாடுகள்ல 5.5 கோடியும் வசூலாகி இருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை இயக்கத்திலும் நடிப்பிலும் கமிட் ஆகிட்டு வராரு தனுஷ். அடுத்ததா தன்னோட சொந்த தயாரிப்புல நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற படத்தை இயக்கிட்டு வரும் தனுஷ் மறுபடியும் சன் பிக்சர் தயாரிப்புல அடுத்த படத்தை தயாரிக்க உள்ளதா தகவல் வெளியாகிருக்கு. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.